கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்று இயேசு மகாராஜா இவ்விதமாக சொல்லுகின்றார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், இங்கு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா யார் பிரவேசிக்க முடியும்? முதல்ல ஒன்று மனம் திரும்புதல் அவசியம். பிரியமானவர்களை, தாயின் வயிற்றிலிருந்து நம்ம சிறு குழந்தையாக அந்த பூமியில் பிறந்து நம்ம வளர்ந்து ஆளாகும் பொழுது இந்த உலகத்தினுடைய தீமைகளை அறிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலே வந்த தீமைதான். எனவே நன்மை தீமை அறியக்கூடிய கண்கள் திறந்து விட்டது. பிரியமானவர்களே, எனவே பிறக்கும் பொழுது எந்த குழந்தையும் கபடற்றதாக உலகத்தின் பாவத்தை அறியாமல் தான் பிறக்கின்றது. ஆனால் அது வளர 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 அது உலகத்தின் பாவத்தை அறிகின்றது இல்லையாம். இதனாலே பாவம் எல்லா மனுஷிக்குள்ள அது பெருக ஆரம்பிக்கின்றது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பணும். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகணுமா? பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அதாவது உலகத்தின் பாவத்தை அறியாமல் கபடற்ற ஒரு இன்னசென்ட்டான ஒரு தன்மையில் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, சிறு பிள்ளைகள். அது போல மாறணும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். இந்த கண்களில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய இருதயத்தின் நினைவில் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக ஒரு சிறு பிள்ளை எப்படி இன்னசென்ட்டாக செய்வது, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல், ஆண்டவருடைய உள்ளத்தை புண்படுத்தாமல் ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்குதோ அது போல நம்ம இதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சிறு குழந்தையை போல மாறும் பொழுது, அதாவது பிள்ளையை போல மாறும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பாருங்கள், அதற்கு முந்தின வசனம், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. அப்படி என்றால் என்ன? ஒரு சிறு பிள்ளையை தன் பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்தி, இந்த பிள்ளையை போல மாறினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அழகா புரியும்படியாக நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். இன்றைக்கு கூட நீங்கள் மனம் திரும்பின விசுவாசிகள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சிறு பிள்ளையை போல இருக்கிறீங்களா? கபடற்றவர்களாக இருக்கிறீங்களா? அல்லது மார்க்க பேதங்களும் ஒருவர் குறை சொல்லுதலும் தான் பெரியது என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாக எண்ணி இவர்களெல்லாம் பரலோகத்திற்கு வர முடியாது, நம்ம தான் போக முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனப்பாங்கோடு இருக்கிறீங்களா? ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசியை கண்டா சந்தோஷமாக நீங்கள் பிரைஸ்லாடு சொல்கிறீங்களா? அல்லது உங்களுக்குள்ள வேறுபாடுகளோடு கூட இந்த சபைக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு வர முடியாது, எங்கள் ஆலயத்திற்கு வர்றவங்க தான், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்ற ஒரு எண்ணங்களோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? மற்றவர்கள் எதை செய்தாலும், விசேஷமாக விசுவாசிகள் ஊழியர்கள் எதை செய்தாலும் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு குறை பேசுகிறீங்களா? அப்போ உங்கள்கிட்ட மனம் திரும்புதலே இல்லை. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் மனம் திரும்பலை. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும். பிரியமானவர்களே, வசனத்தை பற்றி கொண்டு, கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு, அவரை துதிப்பாடி புகழ் பாடி எல்லாரையும் அன்பு கூர்ந்து நேசித்து, சின்ன பிள்ளையோட குணம் என்ன யோசிச்சு பாருங்க. அவங்க விளையாட்டுத்தனமாக சண்டை போடுவாங்க. ஒருத்தர் தங்களுடைய பொருளை கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுவாங்க, விளையாடுகின்ற பொருட்களை. ஆனால் பாருங்களேன், அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதையெல்லாம் மறந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக அந்யோன்யமாக நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அதுதான் பாருங்களேன், மனதில் ஒருத்தங்களை பற்றிய கசப்போ வைராக்கியமோ வைக்காத படிக்கு ஒருவருக்கு ஒருவர் ஏதோ கோபம் வந்தாலும் கூட அதை மறந்து
அடுத்த நிமிஷமே அவர்களை பற்றின ஒரு கோபமே இருதயத்தில் இராத படிக்கு அவர்களோடு நல்ல ஐக்கியத்தோடு அன்பு பாராட்டுவதுதான் சிறு பிள்ளையினுடைய குணாதிசயம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல கபடற்றவர்களாக மாறும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கர்த்தாவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தாலும், ஆனால் நீர் சொல்லுகிறபடி மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்கின்ற இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக, தங்கள் இருதயத்தில் கபடற்றவர்களாக ஆண்டவரே சிறு பிள்ளையை போல மாறி ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.